அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். செல்ல பிள்ளைங்களா, நம்ம கோயில்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு 4-5 அம்மன் சிலை வந்து நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய மஞ்சுநாத் குஸ்தி வீரர் என் செல்ல மகன் வந்து நம்மளுக்கு ருத்ரகாளி அம்மன், அங்காள பரமேஸ்வரி, அப்புறம் சாமுண்டீஸ்வரி அம்மன், இந்த மாதிரி பஞ்சலோகம் ஆகட்டும், விக்கிரகங்கள் கல் வச்சதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கோயிலுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அன்பளிப்பா கொடுத்திருந்தாரு. அதே சமயத்துல இப்ப நம்ம வருகிற வெள்ளிக்கிழமை அக்டோபர் 17ஆம் தேதி அம்மாவுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கு நான் ஒரு செல்ல நாங்க அன்பளிப்பா கொடுக்கறோமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போன் கால் பண்ணியிருந்தாரு. சரி தங்கமே அப்படின்னு சொன்னோம். நாளைக்கு வந்து நீங்க பெங்களூர் வந்து எடுத்துட்டு போங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாளைக்கு போய் எடுத்துட்டு வர்றதுக்கு போறோம் செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் அது என்ன செல்லைன்னு அவரு எங்ககிட்ட சொல்லல. நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றதுக்கும், அதை தாண்டி என்ன செல்ன்றது யார் கெஸ் பண்ணி கரெக்டா சொல்றீங்களோ, அம்மா வந்து உங்களை ஏமாத்த மாட்டேன், யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பு பிரைஸ் நம்ம கோயில் மூலமா நாங்க அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுறோம். அந்த செலவுடைய பேரும் கரெக்டா அனுப்பி உங்களுடைய அட்ரஸ் அமுச்சு விடுங்க, நாங்க அமுச்சு கொடுக்கறோம். இது வார்த்தை மாறாது, சரிங்களா செல்ல பிள்ளைங்களா? ஆனா அந்த செலை வந்து கரெக்டான பேரு நீங்க சொல்லணும், எங்களுக்கே தெரியாது. அதனாலதான் செல்ல பிள்ளைங்களா, ஏன்னா ஏதாவது க்ளூ கொடுமான்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக இந்த வார்த்தையும். அதே போல இந்த தருணத்துல என்னுடைய அன்பு மகன் மஞ்சுநாத் பேரை சொல்லி கமெண்ட்ல எல்லாருமே வாழ்த்துங்க. இது வரைக்கும் வந்து நமக்கு 4-5 அம்மனுடைய செலை கொடுத்து ஒரு நாளும் எந்த ஒரு பண எதிர்பார்ப்பும் கிடையாது. என் தாய்க்கு செய்யறேன் அப்படின்ற அந்த அன்பின் அடிப்படையின் காரணமா நமக்கு இதுவும் அன்பளிப்பா கொடுக்கறாங்க. கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கண்டிப்பா அவங்க குடும்பம் பல்லாண்டு காலம் வாழணும் சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைங்க அனைவரும் வாழ்த்துங்க. அதே போல செல்ல பிள்ளைங்களா, வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அம்மா எங்களுக்கு இல்ல, நீங்க பத்திரிகை வைக்கலாம் நினைக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அதுக்குதான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். வர முடியாத பட்சத்துல எல்லா செல்ல பிள்ளைங்களுக்காகவும் அம்மாவுடைய கும்பத்தண்ணி அம்மன் மேல படும்போது நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.